தாரும் அறிவின் கண்களை திறந்து தாரும், கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். முழங்கால் படித்துக் கொள்வோம். கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொண்டு, ஆண்டவரை, பாவம் என்று அறிந்த பிறகும் அந்த பாவத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். குற்றம் என்று அறிந்த போதிலும், அநீதி என்று தெரிந்த போதிலும் அதே காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். எனக்கு தெரிகிறது தவறுதான் என்று தெரிகிறது. எதிர்த்து பேசுவது, பொய் பேசுவது, குடிப்பது, இப்பேற்பட்ட பாவத்தெல்லாம் ஈழ்வது எல்லாம் தவறு என்று தெரியுது. அடுத்த நபரை ஏமாற்றுவது இதெல்லாம் தவறு என்று தெரியுது. அடுத்த நபருக்கு அநீதி செய்வது தவறு என்று தெரிந்த போதிலும் எல்லாம் அறிந்தே நான் செய்கின்றேன். அறியாமல் அல்ல, முழு அறிவோடு தான் பாவத்தை நான் செய்து கொண்டிருக்கின்றேன். தெய்வமே, மன்னிப்பு கேட்டு ஓடி வருகிறேன். உம்முடைய இரக்கத்தை என்மேல் பொழிவாண்டவரே, என்மேல் பொழியும். பாவம் என்று அறிந்த பின்னும் செய்யும் தவறின் நிலை மாற்றும், அநீதி என்று கண்ட பின்னும் செய்யும் குற்றத்தின் நிலை மாற்றும். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருந்து தவறுகளை தவிர்க்க செய்யும். அறிவு தெளிவோடு விழிப்பாயிருந்து தவறுகளை தவிர்க்க செய்யும். குற்றங்களை வெறுக்க செய்யும். கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். ஆண்டவரே, நன்மை செய்ய நீ எனக்கு எத்தனையோ வாய்ப்பை நீ தந்திருக்கின்றேன். எத்தனையோ முறை நன்மைகள் செய்து வாழலாம். எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருக்கலாம். என் குடும்ப அங்கத்தினர்களுக்கே நான் நன்மை செய்து நான் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்புகளை நீ தந்துப்பதிலும் என் குடும்ப அங்கத்தினருக்கு நான் எதிராக நான் போயிருக்கின்றேன். நன்மைக்கு பதிலாக இது தீமையும் கெடுதலும் செய்திருக்கிறேன். என் சொந்த பட்டனர்கள், உற்றார் உறவினர்கள், இவர்களுக்கு நான் நன்மை செய்திருக்கலாம். நன்மைக்கு பதிலாகவே கெடுதல் நான் செய்திருக்கின்றேன். என் நண்பர்கள் என்னை நம்பிதான் இருந்தார்கள். அவர்கள் நான் நன்மை செய்திருக்கலாம். என் அதிகாரத்தில் கீழிருந்தவர்கள் எத்தனையோ நன்மைகள் நான் செய்திருக்கலாம். செய்ய வேண்டிய நன்மையை செய்யாமல் விட்டு போனேன். அது மட்டும் இல்லாமல் அவர்களை அடிமைப்படுத்தி, காயப்படுத்தி, வேதனைப்படுத்திய காரணத்தினால் இன்று பல தொல்லைக்கு நான் ஆளானேன். நான் செய்வது தவறு என்று காட்டுவதற்காக தெய்வமே, நீ என் வாழ்க்கையில் ஒரு சில துன்பங்களை அனுமதித்திருக்கின்றாய். அதை நான் உணர்ந்து கொள்கின்றேன். என்னை மன்னித்து விடு ஆண்டவரே, என்னை மன்னித்து விடு. நன்மை செய்ய தெரிந்திருந்தும் செய்யாமல் போனதை பாருமையா. பிறருக்கு உதவாய்ப்பிருந்தும் உதவாமல் போனதை பாருமையா. அலகையின் ஏமாற்றும் வழிகளெல்லாம் நான் அறிந்திட வேண்டுமையா. அலகையின் ஏமாற்றும் வழிகளெல்லாம் நான் அறிந்திட வேண்டுமையா. அவனை வென்றிட வேண்டுமையா. கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும்.
கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். உந்தன் ஞானத்தால் என்னை நிரப்பி கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். கண்களை திறந்து தாரும், அறிவின் கண்களை திறந்து தாரும். கண்களை திறந்து இயேசுவை உற்று நோக்கிய வண்ணமாக அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக நம் மத்தியில் வந்திருக்கின்ற தெய்வம், உன்னையும் என்னையும் வாழ வைக்கின்ற தெய்வம், நம்முடைய கண்ணீரை எல்லாம் அறிந்து அதிலிருந்து நமக்கு விடுதலை தருகின்ற தெய்வம், விடுதலையும் சௌக்கியங்களும் தருகின்ற தெய்வம். தெய்வமே நன்றி ஆண்டவரின் சொல்லி கொண்டு நன்றி உணர்வோடு இரு கரங்களையும் கூப்பி பிடித்து கொண்டு உரத்த குரலில் மூவொரு தெய்வத்தை வாழ்த்தி பாடி ஜெபிப்போம். நித்திய ஸ்துதிக்குரிய நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்தீசையும் புரிவோம். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். இந்த இரக்கமணி நேரம், இந்த இரக்கமணி நேரத்தில் தெய்வ சன்னதியில் நாம் மன்றாடுவோம். ஆண்டவரே, துன்பங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நீ அனுமதிக்கின்றாய். அது எதற்காக என்றால், நான் திருந்தி வாழ வேண்டும் என்பதற்காக, திருந்தி உன்னை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. உன்னை மறந்து வாழ்ந்த நான் உன்னை மறக்காமல் என்றும் உன்னை நினைவில் வைத்து கொண்டு, என்றும் உன்னை ஆராய்ச்சித்து பூரித்து கொண்டு, நீ எனக்கு தந்த இந்த உலகத்தில் சந்தோஷத்தோடு வாழ்வதற்காகத்தான் நீ எனக்கு துன்பங்களை அனுமதிக்கின்றாய். அது என் நன்மைக்கு தான் ஒழிய அது என் கெடுதலுக்காக அல்ல. அது உணரக்கூடிய சக்தியை எனக்கு தந்திரலும். தெய்வ சன்னதியில் நம்மை முழுமையாக விட்டுக் கொடுப்போம். திருத்தப்படுத்துவதற்காகத்தான் தெய்வம் எனக்கு தருகின்றார். மீண்டும் எடுத்து படியுங்கள். எரேமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம். எரேமியா புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். காரணமாய் இருந்துள்ளது. மறுபடியும் அந்த வார்த்தை படிங்கள். இந்நகர், இந்த நகர் என்று சொல்வது எது? உன்னுடைய குடும்பம். நீ இருக்கின்ற உன்னுடைய குடும்பம். அந்த நகர் கட்டி எழுப்புகிற சமயத்தில் எல்லாம் ஆரம்பம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும்
தெய்வம் வேதனை சொல்கிற வார்த்தைகள், அவர்கள் எனக்கு எதிராகத்தான் போய் கொண்டிருக்கிறார்கள். நீ ஒரு குடும்பமாக தனித்தனி இருந்த உன்னை தெய்வம் உன்னை தம்பதியாக ஏற்கின்றார், திருமணம் என்ற அருட்சாதனத்தின் வழியாக. அப்படி கணவன் உனக்கு ஏற்ற கணவன் உனக்கு ஏற்ற மனைவியை தந்த பொழுது, உனக்கு பிள்ளைகளையும் தந்த ஒரு குடும்பமாக ஆக்கிய பிறகு, நீங்கள் இருக்க வேண்டிய சூழல் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி அல்ல, அதுக்கு நேர் எதிராக செயல்பட்ட காரணத்தினால் தெய்வம் வேதனைப்பட்டு சொல்கிற வார்த்தைகள். படிங்கள் 33வது வாக்கியம். அவர்கள் எனக்கு தங்களுடைய முகத்தை அல்ல, மாறாக முதுகையை காட்டுகிறார்கள். அர்த்தம் என்ன? முகத்துக்கு பதிலாக முதுகை காட்டுகிறார்கள். அர்த்தம் என்ன? புறக்கணித்திருக்கிறார்கள், செவி கொடுப்பது கேட்பதில்லை, என்ன சொன்னாலும் கேட்பதில்லை, அவர் அப்படியே வந்து விடுகிறார்கள். தெய்வம் வேதனை சொல்கிற வார்த்தைகள். இதோ தன் முகத்தை காட்டிருக்க வேண்டும், நான் சொல்வதை கேட்க வேண்டும், ஆனால் நான் என்ன சொன்னாலும் சரி எனக்கு எதிராகத்தான் போய் கொண்டிருக்கார்கள். தொடர்ந்து படிங்கள் 34. யாராவது ஒருத்தர் தங்கள் மறுபடியும் படிங்கள் 34. பெயர் விளங்கும் கோவிலை தீட்டுப்படுத்தும்படி அருவருப்பான சிலைகளை வைத்துறாங்க. அர்த்தம் புரிஞ்சிச்சா? எது உன்னுடைய கோவில்? அவனுடைய உள்ளமுடைய கோவில். அருவருப்பான சிலைகள் சொல்வது எங்க? ஞாபகம் இருக்கா எங்கன்னு? உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். புதிய ஏற்பாடுல சம்பவம் சாட்டை எடுத்து எங்க வாசிக்கிறோம்? யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 13 வாக்கியங்கள். தெய்வம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? என் இல்லத்தை நீங்கள் என்னவா மாற்றிவிட்டீர்கள்? கல்வரின் குகையாக மாற்றியிருக்கிறீர்கள். கல்வரின் குகையாக மாற்றியிருக்கிறீர்கள். அப்போ நீ தெய்வம் தந்த ஆலயம் என்று தெரிந்த போதிலும் இறைவனுக்கு அல்ல இந்த இடத்தை நாம் கொடுத்திருப்பது. மாறாக சப்பும் சமரையுமாக உள்ள இருக்கிற சமயத்தில் எப்படி மக்களுக்கு கிருபைகள் கிடைக்கும்? தெய்வத்துக்கு முகத்தை காட்ட வேண்டிய நீயும் நானும் முதுகையை காட்டிக்கொண்டு நாம் போகிற சமயத்தில் இறைவன் வேதனையோடு சொல்ல வார்த்தைகள், இதோ இவர்கள் எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இவர்கள் நான் எவ்வளவு கற்றுக் கொடுத்தேன், எனக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள், சிலைகளை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். எதது சிலைகள்? 1ஆம் ஸ்தானம் தெய்வத்துக்கு கொடுக்காமல் எதற்கு நீ முக்கியம் கொடுக்கிறாயோ? பணத்துக்கு நீ முக்கியம் கொடுக்கிறீ என்றால் பணம் உனக்கு ஒரு சிலை, பணம் உனக்கு சிலை, நீ சிலை வழிபாடு. அதே மாதிரி உறவுகளுக்கு நீ முக்கியம் கொடுக்கிற என்றால் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு முக்கியம், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் முக்கியம். நீ போய் கொண்டிருக்கிற என்றால் குடும்பத்தை நீ கவனிப்பதில்லை, ஆலயத்துக்கு நீ வருவதில்லை என்றால் நீ செய்வது சிலை வழிபாடு. உறவு உனக்கு ஒரு சிலையாக மாறி நிற்கிறது. இதே மாதிரி தான் வேலை அல்லது படிப்பு அல்லது உலக காரியத்துக்கு தெய்வத்து காரியங்களை மறந்து கொண்டு இறைவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இறைவனுக்கு கொடுக்க நீ தவறி விட்டு கொண்டு அந்த இடத்தில் எதுக்கு நீ முக்கியம் கொடுக்கிறாயோ அதுதான் சிலைகளாக மாறுகின்றன. அப்படி பார்க்குற சமயத்தில் உன் உள்ளத்தில் நீ யாரை வைத்திருக்கிறாய் என்று பார். உலக பணத்துக்கு மட்டும் நீ வைத்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் எப்படி தெய்வ அனுபவம் கடந்து வரும்? நமக்கு ஒரு நாளும் வராதே. மறுபடியும் அந்த வார்த்தையை படிங்கள், யாராவது ஒருத்தர் படிங்கள், விட்டு கொடுத்து படிங்கள். 34வது வாக்கியம். அவங்க இருக்கிறார்கள். அடுத்த பாட்டி படிங்கள். கட்டளையிடவில்லை. பார்த்தீங்களா? இவர்கள் இப்படி செய்ய வேண்டும் என்று நான் ஒரு நாளும் அவர் கட்டளையிட்டதில்லை. அவர்கள் பாவத்தில் விழ வேண்டும் என்று ஒரு நாளும் நான் அவங்களுக்கு சொன்னதில்லை. எசையா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். எசையா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வாக்கியம். அர்த்தம் புரிஞ்சிச்சா? தங்களை நொறுக்க வைத்தவரிடம் மக்கள் திரும்பவில்லை. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? எனக்கு இந்த துன்பங்களை தந்த தெய்வம், அனுமதித்த தெய்வம், அந்த துன்பங்கள் நான் கொடுத்தேன் என்றால் அவன் தெய்வம் சென்று திரும்பி வருவான் என்று தெய்வம் எதிர்பார்த்தார். எங்க நோய் வந்தவுடனே துன்பம் வந்தவுடனே தெய்வம் பக்கம் இல்லை, நான் இதற்கு இப்படி போய்விட்டேன், எனக்கு வேண்டாம். ஆலயத்துக்கு ஏற்கனவே வராதவன், ஆலயத்து பக்கமே வராதவன், குடும்பத்தில் ஜெபிக்காதவன், அவன் வாழ்க்கையில் தெய்வம் துன்பத்தை மறுபடியும் கொடுத்தார் என்றால் அவன் மறுபடியும் வருவான கோயிலுக்கு.
அவன் என்ன செய்கிறான்? தான் போய்விடுகின்றான். தெய்வம் சில வார்த்தை, உனக்கு நான் துன்பத்தை அனுமதிக்கின்றேன். எதற்காக? ஆலயத்துக்கே வராத நீ தெய்வ சன்னதி நீ வர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு நான் தந்ததை ஒழிய நீ அழிந்து போக வேண்டும் எண்ணத்தில் நான் தந்ததில்லை, நீ நாசமாக போக வேண்டும் நான் தந்ததில்லை. அவள் ஆலயத்துக்கு வராதவனை ஆலயம் கொண்டு வருவதற்காகத்தான், குடும்பத்துக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றவன், வாழ்க்கை தவறான வாழ்க்கை வாழ்கிறவனை நேரிய வாழ்க்கை கொண்டு வருவதற்கு தெய்வம் அனுமதிக்கிற ஒரு சில காரியங்கள் உண்டு. ஆனால் அதை புரிந்து கொள்ள அவனுக்கு வக்கு இல்லை என்றால் அவன் தெய்வத்திடம் குற்றப்படுத்திக் கொண்டிருப்பானே. அதனை நாம் பார்க்கின்றோமே, பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள், நல்ல பெற்றோர்கள், அந்த பெற்றோர்கள் தெரிந்த விதத்தில் பிள்ளைகளை அன்பு செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? அந்த பெற்றோருடைய அன்பை புரிந்து கொள்ள மாட்டார்கள். எனக்கு காதலன் போதும், எனக்கு இந்த காதலி போதும், எனக்கு இந்த ஃப்ரெண்டு போதும், எனக்கு அவன் போதும், எனக்கு இவள் போதும் என்று சொல்லிக்கொண்டு அந்த பெற்றோர்களை எதிர்த்து போகிற சமயத்தில் அந்த பெற்றோர்கள் பற்ற வேதனை என்னவென்று அவங்களுக்கு தெரியாது. கேட்டால் என்னை யாரும் அன்பு செய்யவில்லை, என்னை யாரும் அன்பு செய்யவில்லை. அப்போ உனக்கு புத்தி இல்லை. இப்போ உனக்கு புத்தி வந்துச்சு இல்லையா? அன்பு செய்யவில்லைன்னு சொல்கிறாயே, இப்போ உனக்கு புத்தி இருக்குது இல்லையா? நீ அன்பு செய்யலாம் இல்லையா? ஆனால் அது செய்வதில்லை. அப்பவும் நீ சுயநலம் தான் நீ செய்கிறாய் என்றால் உனக்கும் அவர்களுக்குள்ள என்ன செய்த என்ன இது? அன்று அவர்கள் தெரியாமல் செய்தார்கள், இது நீ தெரிந்தே நீ செய்து கொண்டிருக்கின்றாயே. அப்போ யார் குற்றக்காரன்? நீ தான் ஒழிய அவர்கள் அல்ல. பெற்றோர்கள் இது என்ன சொன்னாலும் பிள்ளைகள் கேட்பார்களா? கேட்க மாட்டார்கள். வாழ்க்கையில் துன்பத்தை கொடுத்த போதும் அப்பவும் அவர்கள் உணரவில்லை. போனவன் போய்விட்டார்கள். பெற்றோர்கள் அழுது கொண்டிருப்பார்கள் ஒழிய வேறு என்ன செய்ய முடியும்? பெற்றோர்களால் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு இந்த வேதனை கிடைத்திருக்கின்றன, எத்தனை பேருக்கு இந்த வேதனை கிடைத்திருக்கின்றன. மீண்டும் படிகள் எரேமியா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 37ஆம் வாக்கியம். உன் தலைமேல் கைகளை வைத்துக்கொள். அடுத்தது நீ யார் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாயோ அவர்களை தெய்வம் புறக்கணித்து விட்டார். அர்த்தம் புரிஞ்சிச்சா? நீ நண்பர்களை மட்டும் நீ நம்பிக்கொண்டிருந்தாயே, எனக்கு நண்பர்கள் போதும், நண்பர்கள் போதும், எனக்கு இந்த காதலன் போதும், எனக்கு இந்த காதலி போதும், எனக்கு இவன் போதும், எனக்கு அவள் போதும், எனக்கு இந்த பெற்றோர் போதும், எனக்கு அவன் போதும் என்று சொல்லிக்கொண்டு யாரை நீ நம்பிக்கையோடு நீ இருந்தாயோ, தெய்வத்தை மறந்து கொண்டு மனிதர்கள் நம்பிக்கை வைத்துக்கொண்டு நீ வாழ்ந்தாயோ, எந்த மனிதர்களை நீ நம்பி அங்கே வைந்தாயோ அதே மனிதர்கள் வழியாக உனக்கு வேதனைகளும் காயங்களும் அவமானங்களும் கஷ்டங்களும் உனக்கு வந்து சேரும். வந்துச்சா? எந்த மனிதரை நீ நம்பினாயோ அவனே உன்னை ஏமாற்றுகிறான் இல்லையா? அவங்களே உன்னை ஏமாற்றுகளையா? தெய்வம் அனுமதித்ததால் அப்படியாவது என்னிடத்தில் நீ திரும்பி வா என்று வந்தாயா? இல்லையே. தெய்வம் வேதனைப்பட்டு கொண்டு தலை குனிந்து அவர் அங்கு நிற்கின்றார். மக்களே, தெய்வம் அனுமதிக்க காரணம் எதற்கென்றால் நீயும் நானும் நேரிய பாதையில் போக வேண்டும் என்பதற்காக ஒழிய நீ நானும் அழிந்து போக வேண்டும் என்ற எண்ணம் ஒரு நாளும் தெய்வம் சொன்னதில்லை, செய்யவும் மாட்டார். அதானே நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இல்லையா? எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 31ஆம் வாக்கியம். எனக்கு எதிராக நீங்கள் செய்த எல்லா குற்றங்களையும் விட்டு விடுங்கள். அடுத்தது புதிய இதயத்தையும் புதிய மனதையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தது இஸ்ரேல் வீட்டாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? எவருடைய சாவிலும் நான் இன்பம் காண்பதில்லை. நம்முடைய தெய்வம் நீ நானும் அழிந்து போக வேண்டிய விருப்பம் தெய்வம் அல்ல. மத்தேயு நற்செய்தி எடுக்க தேவையில்லை. மத்தேயு நற்செய்தி 8ஆம் அதிகாரத்தில் அந்த தொழுநோயாளி வந்து இயேசுவின் காலில் விழுந்து சொல்கிற வார்த்தை என்ன? ஆண்டவரே, உனக்கு விருப்பமானால் என் நோயை குணப்படுத்து. சொன்ன வார்த்தை என்ன? போடான்னு சொன்னாரா? இல்லையே, நான் விரும்புகின்றேன், உன் நோய் உன்னை விட்டு நீங்கட்டும். நம்முடைய தெய்வம் விரும்புகிற தெய்வம் தான் ஒழிய நீ நான் அவமானப்பட வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம், அவமானப்பட்டு வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம் அல்ல. மாறாக விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்று விரும்புகிற தெய்வம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கையில் ஜெபமலை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இரக்கமணி நேரத்தில் தெய்வ சன்னதியில் முழுமையாக விட்டுக் கொடுங்கள். ஆண்டவரே, எனக்கு உன்னை விட்டால் வேறு யாரும் இல்லை. நீ நன்கு அறிந்திருக்கின்றேன். என்ன செய்ய வேண்டும், எப்போது செயல்பட வேண்டும் என்பதை நீ நன்கு அறிந்திருக்கின்றேன். இதை ஓடி வருகின்றேன், என்மேல் இரக்கம் கொள்ளும் ஆண்டவரை சொல்லிக்கொண்டு தாகத்தோடு தெய்வ சன்னதியில் உங்களை முழுமையாக விட்டுக் கொடுங்கள். தனிப்பட்ட முறையில் கண்களை மூடிய வண்ணமாக, ஒரு நிமிஷம் கண்களை மூடிய வண்ணமாக உங்களுடைய மனதில், உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் சந்தித்த வேதனைகள், கஷ்டங்கள், அனுபவிக்கிற வேதனைகள் எல்லாவற்றையும் மனதில் கொண்டு வா. உன் வாழ்க்கையில் துன்பங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. பல மனிதர்கள் வழியாக, உன் குடும்ப அங்கத்தினர்கள் வழியாக, பிள்ளைகள் வழியாக, பெற்றோர்கள் வழியாக, கணவன் மனைவி வழியாக உன் கிடைத்த எல்லா துன்பங்களையும் இறைவனுக்கு நன்றி சொல்லு. ஆண்டவரே,
இது எல்லாமே நான் உன்னை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ தந்தாயை ஒழிய நான் அவமானப்பட வேண்டும், வேதனைப்பட வேண்டும், கண்ணீர் சிந்த வேண்டும் என்பதற்காக நீ தரவில்லை. நான் என்றும் உன்னுடன் இருக்க வேண்டும், உன்னை நான் பூஜிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீ என் வாழ்க்கை உள்ள தடைகள் நீ அனுமதித்திருக்கின்றாய். ஒருவேளை இதெல்லாமே எனக்கு கிடைத்திருந்தென்றால் என்னுடைய சுபாவத்துக்கு உன்னை நான் மறந்து இருப்பேன், உன்னை விட்டு நான் போயிருப்பேன். உன்னை விட்டு நான் போகாமல் இருப்பதற்காகத்தான் இது அத்தனையும் இன்று நிமிடம் வரைக்கும் நீ அதை வைத்திருக்கின்றாய். ஆண்டவரே, நான் உன்னை விட்டு போகக்கூடாது. எந்த சூழலிலும் யார் என்னை விட்டு போனாலும், என் கணவனோ என் மனைவியோ என் குடும்ப அங்கத்தினர்களோ யார் என்னை விட்டு போனாலும் நீ என்னை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. எந்த சூழலிலும் என்னை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே, என்னை விட்டு போகக்கூடாது ஆண்டவரே. கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள். என் இறைவா, என் இறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. என் இறைவா, என் இறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. நீயும் என்னை விட்டு போய்விட்டால் நான் எங்கு போவேன்? யாரை தேடி நான் போவேன்? என் வாழ்க்கையில் நான் எத்தனையோ காரியங்கள் ஆசைப்பட்டேன். பல காரியங்கள் நினைக்க வேண்டும், பல காரியங்கள் நடக்க வேண்டும் நான் ஆசைப்பட்டேன். குழந்தை பருவம் இந்த நிமிடம் வரைக்கும் பலதும் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவும் அது நடக்கவில்லை. வேதனையின் காயங்கள், அவமானங்கள் மட்டுமே எனக்கு வந்து கொண்டே இருந்தன. சரி, என் வாழ்க்கையில் பல கஷ்டமான அனுபவங்கள் வந்திருக்கிறதே, அதெல்லாம் மறந்து விடலாம் என்று எண்ணி பார்க்கிற சமயத்தில் அது என்னால் மறக்கவும் முடியவில்லை. பச்சையாக என் மனசில் உண்டு. எனக்கு எதிராக பேசிய அந்த வார்த்தைகள், எனக்கு எதிராக செய்த அந்த செயல்கள் இன்னும் என் கண்முன்னே அப்படியே வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள். அது இன்னும் மறக்க முடியாமல் இன்னும் என் நெஞ்சை பிளந்து கொண்டு இருக்கிறது. தெய்வமே, நான் எங்கு போவேன்? யாரை தேடி போவேன்? சாதாரண ஒரு மனிதன் நான், பலவீனத்தோடு இருக்கிற மனிதன் நான், ஏற்கனவே காயப்பட்ட ஒரு மனிதன் நான், காயத்துக்கு மட்டுமே ஆளாக்கிற ஒரு மனிதன் நான். எனக்கு உன்னை விட்டு வேறு யாரும் இல்லை. இந்த இரக்கமடி நேரத்தில் கண்ணீரோடு நான் வந்திருக்கின்றேன். இயேசுவே, இரக்கம் வையும், கெட்டில் இரக்கம் வையும். என் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லையே. நடந்ததொன்றும் மறக்கவும் முடியவில்லையே. என் வாழ்வில் நினைப்பதெல்லாம் நடப்பதில்லையே. நடந்ததொன்றும் மறக்கவும் முடியவில்லையே. பலவீனமோ குறைபாடோ எது சொல்வாயோ? மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ. இரக்கம் கொள்வீரோ, என் மேல் இரக்கம் கொள்வீரோ. இரக்கம் கொள்வீரோ தேவா, இரக்கம் கொள்வீரோ. மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ. மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ. என் இறைவா, என் இறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நான் போராடி கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கையானது ஒரே போராட்ட களமாக இருக்கின்றது. குழந்தை பருவம் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் என் போராட்டத்தில் அங்கு ஓய்வு என்பது இல்லை. வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். பல நிலைகளில்
படித்து முன்னேற வேண்டும் என்பதற்காக நான் போராடுகின்றேன். ஆனால் அங்கு தோல்விகள். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்பதற்காக போராடுகின்றேன், அங்கேயும் தோல்விகள். உறவுகள் சரிப்பட வேண்டும் என்பதற்காக போராடுகின்றேன், அங்கேயும் தோல்விகள். மன்னித்து வாழ்ந்தால் இதை என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அங்கீகரித்துக் கொள்வார்கள், அதன் அனைத்தையும் மன்னித்து விடுகின்றேன், அங்கேயும் போராட்டம் பார்க்கின்றேன், அங்கேயும் தோல்விகள். பொருளாதார நெருக்கடியில் பின்தங்கியிருக்கின்றேன், போராடி ஜெயிக்க வேண்டும் என்று நான் பார்க்கின்றேன், அந்த போராட்டத்தில் ஜெயிப்பதற்கு பதிலாக அங்கேயும் தோல்விகள். எல்லா நிலையிலும், வாழ்க்கையில் எல்லா நிலையிலும் தோல்விகள் மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கிற எனக்கு தெய்வமே, எங்கு போவேன்? யாரை தேடி நான் போவேன்? அழுவதற்கு கண்களது கண்ணீரும் இல்லை, வாய் விட்டு அழுவதற்கு எனக்கு அங்கே எதுவும் செய்ய முடியவில்லை, எனக்குள்ளே என்ன நடக்குன்னு தெரியவில்லை. தெய்வமே, ஓடி வருகின்றேன், நீயே கதி என்று கிடக்கின்றேன். இரக்கம் விழும் ஆண்டவரே, என் மேல் இரக்கத்தை பொழியும். தினமும் எந்தன் வாழ்வில் போராட்டமே சந்திக்கின்றேன், இறுதியில் தோல்வி தன்னையே. தினமும் எந்தன் வாழ்வில் போராட்டமே சந்திக்கின்றேன், இறுதியில் தோல்வி தன்னையே. நம்பிக்கையற்ற நிலையோ, பொறுப்பு இன்மையோ, மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ, இரக்கம் கொள்வீரோ, என் மேல் இரக்கம் கொள்வீரோ, இரக்கம் கொள்வீரோ, தேவா இரக்கம் கொள்வீரோ. மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ, மண்டியிட்டு வேண்டுகின்றேன், இரக்கம் கொள்வீரோ. என் நிறைவா, என் நிறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. என் நிறைவா, என் நிறைவா, இரக்கம் கொள்வீரோ. என் தலைவா, என் தலைவா, இரக்கம் கொள்வீரோ. இந்த ஜெபமாலையில் முதல் 10 மணியானது. தெய்வமே, உம்முடைய இரக்கத்திற்காக நான் வேண்டி நிற்கின்றேன். என் வாழ்க்கையில் நான் சந்திக்கின்ற பல துன்பங்கள், பல வேதனைகள், பல காயங்கள், அவமானங்கள், அது அத்தனையும் நீ எனக்கு நன்மையாக தான் மாற்றிக்கொண்டிருக்கின்றாய். இந்த உணர்வு என்ற போத்தியத்தை எனக்கு தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு இறை சன்னதியில் விசேஷமாக மன்றாடி நாம் ஜெபிப்போம். வலது கரத்தை உயர்த்தி பிடித்துக் கொண்டு நாம் முதல் ரகசியத்தில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, மகன் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக்கொண்டு இந்த இரண்டாவது ரகசியத்தில் விசேஷமாக இறை வார்த்தை ஒன்று நாம் தியானிப்போம். நமக்கு எல்லோருக்கும் தெரியும், மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம், எடுக்க தேவையில்லை. மார்க் நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 25 முதல் திருவாக்கியங்கள். இரத்தப்போக்குள்ளே ஒரு பெண், மருத்துவர் பலரிடத்திலும் அவள் செல்கின்றாள், தனக்குள்ளது அனைத்தையும் செலவழித்து விடுகின்றாள். இறுதியில் இயேசுவை தேடி அவள் வருவதை நாம் காண்கின்றோம். மருத்துவம் மனிதர்களை தேடி போவது. அப்போ மருத்துவரை தேடி அவள் போய் சொன்ன இயேசு அந்த ஊரில் தான் இருந்தார், அவள் எங்கேயும் போகவில்லை. ஆனால் இயேசு அற்புதம் அடையாளம் செய்து கொண்டாலும் கேள்விப்பட்டால் இல்லைன்னு அது தெரியவில்லை. ஆனால் இருந்த போதிலும், அப்படி இருந்த போதிலும் கேள்விப்பட்டாலும் அவளிடத்தில் போய் என்ன பிரயோஜனம்? காரணம், அவளுக்கு அறிவு என்பது இல்லை. இயேசு கடவுள் என்பது அங்கே அவளுக்கு தெரியாது, அங்கே யாருக்கும் தெரியாது. இயேசு கடவுள் என்று யாருக்கும் தெரியாது. சூசேப்பரும் மரியாளுக்கு மட்டுமே தான் தெரியும் ஒழிய வேறு யாருக்கும் இயேசு கடவுள் என்று தெரியாது. இவரை ஏதோ ஒரு மந்திரவாதியுடன் நினைத்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் அவள் 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்குடைய அந்த பெண் ஆனவள் ஒரு நாளும் கிடைக்கவில்லை. சௌக்கியம் கிடைக்க வேண்டும் இதற்காகவே மனிதரை தேடி, மருத்துவரை தேடி போன போதிலும் எந்த மனிதரும் அவளுக்கு அங்கு விடுதலை கொடுக்கவில்லை. சரி, தன்னிடத்தில் பணம் உண்டு, அந்த பணத்தை கொண்டு வேறு ஏதாவது வழியிலும் பார்க்கலாம் என்று பார்க்குற சமயத்தில் அந்த பணத்தை தேடி போன போதிலும் அதுவும் எதுவும் பயன் தரவில்லை. உலகம் கைவிட்டது, மனிதரும் கைவிட்டார்கள். இறுதியில் அந்த பெண் யாரை தேடி வந்தால்? இயேசுவை தேடி வந்தால். இயேசுவை தேடி வர வைப்பதற்கு தெய்வம் கண்டுபிடித்த ஒரு வழி இதோ. அந்த பெண்ணானவள் பணம் படைத்த பெண்ணாக இருக்கலாம், அதிகாரம் கொண்ட மகளாக இருக்கலாம், பல செல்வாக்குள்ள நபராக எப்படி மனம் இருந்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் தெய்வம் அவளை சொந்தமாக்குவதற்காக அவர் கண்டெடுத்த வழி 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்கினால் இதோ வாடிக்கொடுந்தாள். இறுதியில் இயேசுவை தேடி வந்த உடனே இயேசு முன்னால் வரவில்லை, பின்னாடி நின்று கொண்டு ஆடையின் விளிம்பை தொட்ட உடனே குணம் பெற்ற அவளுக்கு தெய்வ அனுபவம் கிடைத்த பிறகு இயேசுவை விட்டு நீங்கி போகவில்லை. தெய்வமே, இரத்தப்போக்குடைய பெண்ணை போலல்லவா நானும் இங்கு இருக்கின்றேன். அவளுக்கு 12 ஆண்டு காலம்தான், ஆனால் எனக்கோ 20 ஆண்டு காலம், 50, 80 ஆண்டு காலத்தில் நானும் பலவிதமான நோய்வாய்ப்பட்டு இருக்கின்றேன். பல வேதனையுடன் காயத்தோடு நான் இருக்கின்றேன். உன்னை தேடி வருவதற்கு நீ அனுமதித்த ஒரு சிறு காரியங்கள். ஆண்டவரே, ஆடையின் விளிம்பை அவள் தொட்டது போலவே நானும் அப்பத்தின் வடிவில் நற்கருணை நாதராக திருப்பலி நேரத்தில் நீ கடந்து வருகின்றாயே, உன்னை நான் தொடப்போகின்றனே, உன்னை நான் ருசிக்கப் போகின்றனே, உன்னை நான் அனுபவிக்கப் போகின்றனே. அந்த சமயத்தில் என் நோய் நீங்கி போகும், என் மனக்காயங்கள் நீங்கி போகும், என் வேதனைகள் நீங்கி போகும், என் அவமானங்களுக்கு அங்கு முற்றுப்புள்ளி வந்திருக்கும். இதுவரைக்கும் தெய்வ அனுபவம் பெறாத நான் அந்த இடத்தில் தெய்வ அனுபவம் நான் பெற்றுக்கொள்வேன். இயேசுவே, என்மேல் இரக்கம் வையும். இந்த நேரத்தில் என்று நீ கொண்டு வந்திருக்கின்றாய். நான் உன்மேல் வெற்றி கொள்ள வேண்டும், நான் உன்னை சொந்தமாக்க வேண்டும். இரக்கம் கொள்ளும் ஆண்டவரே, என்மேல் இரக்கம் கொள்ளும். நித்திய பிதாவே, மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே,
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இந்த மூன்றாவது நிலையில் இறை வார்த்தை எடுத்துக்கொள்வோம். எடுக்க வேண்டாம். யோவான் நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 1 திருவாக்கிகள் நமக்கு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வாசகம். பிறவிலேயே பார்வையற்ற பிறந்த ஒரு மனிதன், அவன் வயதான பிறகுதான் அவனுக்கு பார்வை கிடைக்கிறது. அவனுக்கு இயேசு அங்கு பரிசல் கேட்கிறார்கள், இவன் இப்படி பார்வையற்ற நிலையில் பிறந்தது இவன் செய்த குற்றமா அல்லது தெய்வத்துடைய குற்றமா, பெற்றோருடைய குற்றமா என்று. அப்போ இயேசுன்ற வார்த்தை, இவன் செய்த பாவம் அல்ல, யாரும் செய்த குற்றமும் அல்ல, மாறாக தெய்வத்துடைய மகிமை வெளிவிடுவதற்காகவே இவன் இவ்வாறு பிறந்திருக்கின்றான். என்னுடைய துன்பங்கள் அர்த்தமில்லாமல் இருக்கலாம். நான் பிறக்கின்ற சமயத்திலேயே பலவிதமான குறைபாடோடு நான் பிறந்திருக்கலாம். நான் பிறக்கின்ற சமயத்திலேயே என்னுடைய புத்தி சக்தி இல்லாமல் நான் இருந்திருக்கலாம். நான் பிறக்கின்ற சமயத்திலேயே என் தாயின் கருவிலிருந்து நான் வெளியே வருகின்ற சமயத்திலேயே பல நோயோடும் நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமலும் நான் வாழ்ந்திருக்கலாம். நான் இந்த வாழ்ந்த காலகட்டத்தில் பல தாழ்வு மனப்பான்மையுடனும் மற்றவர்களைப் போலவே நல்ல ஆரோக்கியம் இல்லாத போதிலும் நான் வாழ்ந்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் இந்த நிமிடம் வரைக்கும் எவ்வளவு மருந்துகள் சாப்பிட்ட போதிலும், எவ்வளவுதான் அதுக்கு சிகிச்சைகள் அந்த ட்ரீட்மெண்ட் நாங்கள் எடுத்த போதிலும் எந்த ஒரு முன்னேற்றம் இல்லாமல் படுத்த படுக்கையாகவோ அல்லது அப்படியே வேதனை விட அவமானத்தோடு நான் வாழ்ந்திருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் தெய்வமே, பிறவிலே பிறந்தவனுக்கு நீ நன்மைக்காக மகிமையை அவன் வழியாக நீ கொண்டு வந்தாய் என்றால் என்னை நீ சும்மா விட மாட்டாயே. என்னையும் இந்த வேதனைகள் வழியாக மகிமைக்கு அல்லவா நீ கொண்டு போவாய். நன்றி தெய்வமே. என்னுடைய வேதனைகள், இந்த நிமிடம் வரைக்கும் நான் படுகிற அவமானங்கள், அந்த கஷ்டங்கள், அந்த நெருக்கடிகள், அது அத்தனையும் உன்னுடைய மகிமைக்காக நான் விட்டு தருகின்றேன். என்னுடைய கண்ணீர்கள் ஏன் என்ற கேள்வியை இனி நான் கேட்க மாட்டேன். அது அத்தனையும் உன்னுடைய மகிமைக்காகவே நான் விட்டு தருகின்றேன். என்னுடைய துன்பங்கள் உன்னுடைய மகிமைக்கு வழி வகுக்கட்டும். இந்த உலகம் உணரட்டும், இதோ நீ என்னை அன்பு செய்கிற தெய்வம், நானும் உன்னை விட்டு விலகாத மகன் மகள் என்பது இந்த உலகம் உணரும் வண்ணமாக என்னை தயார்படுத்தும். ஆண்டவரே, என்னை தயார்படுத்தும். கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு உங்களுடைய தேவைகளை மனதில் கொண்டு வாருங்கள். கரங்களை உயர்த்துற சமயத்தில் உங்கள் கை வலி எடுக்கும். முடிந்த வரைக்கும் அந்த வேதனையை அவ்வாறே தெய்வசன் விட்டு கொடுத்து கொள்ளுங்கள். சௌக்கியங்களும் விடுதலையும் தெய்வம் தருகின்ற நிமிடங்கள். வேதனை இருந்தாலும் கொஞ்சம் சகித்து கொண்டு அந்த வேதனை சிலுவையோடு சேர்த்து வைத்துக்கொண்டு உரத்த குரலில் நாம் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு 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 இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்துக் கொள்வோம். இந்த 4ம் 5ம் நம் பவனியாக நாம் கடந்து செல்வோம். ஒரு நிமிஷம் அமர்ந்த வண்ணமாகவே கண்களை மூடிய வண்ணி கொண்டு உடைய எல்லா தேவைகளையும் மனதில் கொண்டு வாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வாறு இயேசு ஜெருசலேம் வீதிகளிலும் எரிக்கோ வீதியிலும் கடந்து சென்றாரோ அதே மாதிரி இதா நம் மத்தியில் தெய்வம், இரக்கத்தின் தெய்வம் நம்மை கடந்து செல்லவிருக்கின்றார். நோக்கி பார்த்தவர்கள் அத்தனை பேரும் விடுதலை பெற்றார்கள், மிளிர்ந்தார்கள். தெய்வமே, இந்த இரக்கமணி நேரத்தில் எங்கள் மத்தியில் நான் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவே நீ கடந்து வருகின்றீரே. என்னுடைய வேதனைகள், என்னுடைய அவமானங்கள் அத்தனையும் நன்மையாக மாற்றுகின்றவரே, நான் நமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இங்கிருந்து நாம் போகின்ற போது வெறும் கையோடு போகாமல், என்னை வெறும் கையோடு அனுப்பாமல் நம்முடைய தெய்வீக சக்தியால் நிறைச்சி என்னை அனுப்புகின்றீரே. நன்றி தெய்வமே என்று சொல்லிக்கொண்டு நன்றி உணர்வோடு என் குணம், எனக்கு குணம் தருகின்ற தெய்வம், எனக்கு விடுதலை தருகிற தெய்வம், எனக்கு சௌக்கியம் தருகிற தெய்வம், அந்த தெய்வத்தை நினைத்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு தெய்வமே நன்றி என்று சொல்லிக்கொண்டு இந்த 4ம் 5ம் நம் பாடி நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவை உற்று நோக்கி வண்ணமாக இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட உணர்ந்து பாடுங்கள். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட 12 பேர் கயிறை உயர்த்த முடியாது தோல் பட்டை உள்ள வேதனையை தெய்வம் எடுத்து மாற்றிக்கொண்டு விடுதலை சௌக்கியம் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். தோல் பட்டை உள்ள வேதனையை எடுத்து இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். குதிக்கால் வேதனை, நிற்க முடியாத வேதனை உண்டு. அந்த வேதனை விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் வெளிநாடு போவதற்காக 6 பேர்
அந்த விசா தடையை தெய்வம் எடுத்து மாற்றி ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த ஸ்கின் அலர்ஜி, தோல் அலர்ஜியிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட சொத்து பிரச்சனை, குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, அது முடிவுக்கு கடந்து வருகிறது. உலகின் மீதும் இரக்கமாயிரும். நடக்கின்ற போது கால்கள் தளர்ந்து போகும், அதிலிருந்து விடுதலை கொடுத்ததை ஆசீர்வதிக்கின்றார். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் இரண்டு கை பெண்களை தெய்வம் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருமண தடை, 9 பேருக்கு திருமண தடையிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தொண்டை வருத்தம், தொண்டை வேதனை, அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். நித்திய பிதாவே, உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஒரு படுக்கை நோயாளியை தெய்வம் தொடுகின்றார். அவர் எழுந்து நடப்பதற்கு சக்தியை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது, இதயத்தில் அறுவை சிகிச்சை முடிந்திருக்கிறது. தெய்வம் அவருக்கு சக்தியும் கிருபையும் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய். கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலமாக குழந்தை இல்லாமல் இருந்த தம்பதிகளுக்கு குழந்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட தலை பாரமாக இருக்கும், இப்ப தலை வேதனையிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட இடுப்பு வருத்தம், இடுப்பு வருத்தத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த தற்கொலை எண்ணத்தில் இருக்கின்ற 2 பேரை தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாய். குடி பழக்கத்திலிருந்து ஒரு நபருக்கு விடுதலை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின்
வேலை செய்கிற இடத்தில் தன்னை குறித்த தவறான கருத்துக்களை பரப்பி வாழ்ந்த, அதனால் மனம் உடைந்திருக்கிற 6 பேர் தெய்வம் அவர் ஆறுதல் கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். குற்ற பழியிலிருந்து தெய்வம் ஒரு நபரை விடுவிக்கின்றார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்ட எங்கள் மீதும் உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனிதருக்கு உடைய பெட்டகமே, எம்மே கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமுமாகும். ஆமென். Praise the Lord. Praise the Lord. எழுந்து நிற்போம். தெய்வத்தை ஆராதிப்போம். தெய்வம் நமக்கு நன்மைகளை செய்திருக்கின்றார். விடுதலையும் சௌக்கியம் தந்திருக்கின்றார். வானதூதர்களோடு சேர்ந்து புனித சமூகத்தோடு சேர்ந்து அன்பின் இறைவனே உமக்கு நான் ஆராதனை செலுத்துகின்றேன். என் வாழ்க்கையில் இவ்வளவு நன்மைகள் நீ செய்திருக்கின்றாயே. தனிப்பட்ட வாழ்க்கையில் இதோ நான் சோர்ந்திருக்கின்றேன். உன்னை நான் காயப்படுத்தினேன், கேவலப்படுத்தினேன், பிசாசை ஜெயிக்க வைத்தேன். இருந்த போதிலும் நீ என் வாழ்க்கையில் நன்மை மட்டும் செய்கின்றாய். துன்பங்கள் வழியாகவே நீ அதன் அனுமதித்ததன் வழியாக இதோ இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் வாழ்க்கையில் இந்த துன்பங்கள் இல்லை என்றால், இந்த அவமானம் என் வாழ்க்கையில் வரவில்லை என்றால், இந்த நெருக்கடிகள் என் வாழ்க்கையில் இல்லை என்றால்,
நிச்சயமாக இந்த நாளில், இதோ இந்த வார நாளில் உன்னை தேடி நான் வந்திருக்க மாட்டேன். நீ தந்தாய், இதோ நான் உன்னை தேடி வந்து விட்டேன். தெய்வமே, நீ தான் என்னை வென்றிருக்கின்றாய். எவ்வாறு ஒரு காதலன் தன் காதலியை அடைகிற பொழுது எந்த அளவுக்கு அவன் சந்தோஷம் அடைவானோ, அதே மாதிரி நீ என்னை சொந்தமாக்கி விட்டீர். இதோ ஆண்டவரே, நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் மேல் இரக்கம் வையும், நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் சொல்லிக்கொண்டு தெய்வத்துக்கு சந்தோஷத்தோடு இந்த ஆராதனை பாடல் கரங்களை தட்டி பாடி இறை ஆசீரை நாம் பெற்றுக்கொள்வோம். அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஓட்டே ஆராதனை. ஆறுதலின் நாயகரே ஆராதனை, ஆற்றலின் ஓட்டே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. ஆண்டவரே, இனிய முகமாக நீ இருக்கின்றீர். என்னுடைய முகத்தை நீ தாமே துடைத்து மாற்றினீர். என் துயரைகளும் கண்ணீரையும் துடைத்து மாற்றிக் கொண்டிருக்கின்றீரே. இதோ நீ தாமனுடைய பொன்னான முகத்தை தந்து என்னை ஆசீர்வதிக்கிறீரே. நன்றி தெய்வமே. என் கவலையை போக்குற தெய்வமே, என் கண்ணீரை துடைக்கிற தெய்வமே, மீண்டும் எனக்கு புது பொழிவை தருகிற தெய்வமே, உண்மை நான் ஆராதிக்கின்றேன். உனக்கு மட்டுமே நான் ஆராதனை செலுத்துகிறேன். நன்றி தெய்வமே சொல்லிக்கொண்டு உற்சாகத்தோடு நற்கநாதர் இயேசு மட்டும் உற்று நோக்கி கொண்டு, வேற எங்கேயும் திருப்பாமல், வேற எங்கேயும் பார்க்காமல் இயேசுவை மட்டும் உற்று நோக்கி கொண்டு உரத்த குரலில் உணர்ந்து பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் நிறைவா ஆராதனை. உண்மைக்கு சாட்சிய ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை. சேர்ந்து இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் நிறைவா ஆராதனை. உண்மைக்கு சாட்சிய ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை. அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. அன்பின் நிறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. ஊனத்தை எடுத்து மாற்ற தெய்வம், என் உடலில் உள்ள ஊனங்கள், என் மனதில் உள்ள ஊனங்கள் தெய்வமே, இந்த நொடியில் அத்தனையும் எடுத்து மாற்றிக் கொண்டு வருகிறேன். விடுதலையும் சௌக்கியத்தை தருகின்றேன். தைரியத்தின் ஆத்மாவால் என்னை நிரப்புகின்றேன். என் வாழ்க்கையில் எப்படி நெருக்கடி வந்தாலும், எப்படி தடைகள் வந்தாலும் இனி ஒருபோதும் நான் சோர்ந்து போக மாட்டேன். நீ இருக்கின்றீர், என்னோடு இருக்கின்றீர், என்னை நீ வழி நடத்துவீர். எனக்கு நீ போதும் ஆண்டவரே. வேதனை வரட்டும், நெருக்கடி வரட்டும், பவுல் சொன்னது போலவே வேதனையா, நெருக்கடியா, இன்னல்லா, ஆடை இன்னையா, சாவா, எது வந்த போலும் சரி, ஒருபோதும் நான் தளர்ந்து போக மாட்டேன். நீ என்னோடு இருக்கின்றீர், நீ போதும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு உணர்ந்து தெய்வத்தை மட்டுமே ஆராதித்து உரத்த குரலில் பாடி ஜெபிப்போம். உனத்தை கலைப்பவரே ஆராதனை, உமையர் பேச வைப்பீர் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்கை மரித்தவரே ஆராதனை. உனத்தை கலைப்பவரே ஆராதனை, உமையர் பேச வைப்பீர் ஆராதனை. எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்கை மரித்தவரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை,
நற்கருணை நாதரே ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை நற்கருணை நாதரே ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூ ஹல்லேலூ ஹல்லேலூயா 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 சுபேல ஹல்லேலூயா பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே என்றும் என்றும் உமக்காராதனை பரிசுத்த பரமனே நற்கருணை நாதரே இன்றும் என்றும் உமக்காராதனை இன்றும் என்றும் உமக்காராதனை